ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தம். மல்யுத்தம். யுத்த காலத்துல கிருஷ்ண பலராம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கம்சன் எச்சரிக்கையாகிறான். யானையை கொன்னது பெரிய விஷயமா அவனுக்கு படலை. ஏன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு அனுமானிக்கிறான். ஏன்னா அந்த யானை இருக்க, அது இப்போ வயசாகி போச்சு, கிழட்டு யானை தான் அது. ஏன்னா அது வாலிபத்தில் இருக்கும் போதே ஒரு முறை அதை கம்சன் தரதரன்னு இழுத்துட்டு வந்திருக்கிறான். அதனால யானை வயசாயிருச்சு, இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நினப்புல தான் அடுத்த ஒரு ஆப்ஷன் மாதிரி இந்த மல்யுத்த ஏற்பாடு அவன் பண்ணியிருந்தான். அப்போ கம்சன் இடது கைய சைகை பண்ணி மல்யுத்த அரங்குடைய வாசல்களை மூடுங்கன்னு காட்டுறான். யாரும் ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்தான். இப்போ ராமகிருஷ்ணன் 2 பேரும் மற்றும் ஆயர்கள் அரங்க சாலையில நிற்கிறாங்க. மக்கள் முழுமையாக அவங்கள பார்க்க முடிஞ்சது. கம்சன் மல்லர்களுக்கு சண்டையிட கை காட்டுறான். இதுல சானூரன் அப்படிங்கிறவன் கருஷ அப்படிங்கிற தேசத்தை சேர்ந்தவன். முஷ்டிகன் ஆந்திராக்காரன். தன்னை எதிர்க்கிறவங்களை தரையில அரைஞ்சி கொள்றதுல ரொம்ப பிரசித்தி இந்த சானூரன். அவன் ராம் ஷியாம நோக்கி, ஓ கிருஷ்ண பலராம், நீங்க 2 பேரும் மல்யுத்தத்துல திறமசாலிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்க ராஜா கம்சன் உங்களோட மோதல்னு சொல்லி இந்த சண்டையை ஏற்பாடு செய்து எதிர்பார்த்து காத்திருந்தார். நீங்களும் சரியான சமயத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பல்ல காட்டுறான். அப்போ ஆயர்களுக்கு கோபம் வந்துச்சு, பயமும் வருது. இது என்ன தந்திரமான பேச்சு? இந்த சிறுவர்களை மற்போர்ல வல்லவங்கன்னு யார் சொன்னது? கம்சன் என்ன கனவு எதுவும் கண்டானா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சானூரன் மக்கள் மனசு, அதாவது மனசு, வாக்கு, காயம், இதுகளால மன்னனுக்கு பிரியமானத மக்கள் செய்யணும். செய்தாச்சுன்னா அவங்களுக்கு நன்மை வரும். பிடிக்காத செய்தா நன்மை கிடைக்காது. நீங்கெல்லாம் காட்டுல விளையாட்டா மல்யுத்தம் செய்யறவங்க, அதுவும் கோபஜாதி அப்படிங்கிறது மல்யுத்தத்துக்கு பேர் போனதுதான். இந்த ராஜாவுடைய மகிழ்ச்சியில உங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகும், இந்த மாதிரி அர்த்தத்துல சானூரன் உளர்றான். மன்னருடைய சேவகன் வாயிலிருந்து என்ன மாதிரியான துதிகள் கேட்கப்படுமோ அந்த துதிகள்லாம் அந்த மல்யுத்தக்காரங்க வாயில வருது. மல்ல பூமி யுத்தத்துக்கு தகுந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்டு இருக்கு. ரொம்ப மென்மையா இருக்கு. வர்ணங்கள் தூவி இருக்கிறாங்க. சாணத்தால கொஞ்சம் ஈரம் பண்ணப்பட்டு இருக்கு. மதுரா மக்கள் இப்படிப்பட்ட மாமிச மலைகளோட சிறுவர்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ கண்ணையா, யுத்தத்துல அதர்மம் கூடாது, நாங்கெல்லாம் சிறுவர்கள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு சமமான சிறுவர்களோட சண்டை போடுறது சிறந்தது அப்படின்னு சொல்லி சானூரன்ட்ட பேசுறார் கிருஷ்ணர். அவங்க 2 பேரும் குடிச்சிருந்தாங்க நிறையா, சானூரனும் முஷ்டிகனும். கிருஷ்ணனும் பலராமனும் தங்களோட குஸ்திக்கு வரணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க நெருங்குறாங்க. எங்களோட குஸ்தி பண்ணுங்க, ஜெயிச்சாச்சுன்னா உங்களுக்கு பரிசெல்லாம் உண்டு, எங்க ராஜா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசினாங்க. அப்போ கிருஷ்ணன் மன்னனை மகிழ்விக்கிறது உங்க கடமை தான், தப்பு இல்லை. ஆனா நாங்க சின்ன பசங்களாச்ச, எங்க கிட்டயா இந்த சண்டையை போடணும்னு கேட்கிறார். அப்ப அந்த குடிகாரன் சானூரன் சொல்றான், நீ பாலகன் கிடையாது, பெரிய பெரிய அரக்கனெல்லாம் காலி பண்ணியிருக்கிற, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி முயற்சிக்கிறான். அப்போ பகவான் இது அதர்ம யுத்தம் அப்படிங்கிறார். சண்டையில அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறான் சானூரன். இப்படிமா பேசிக்கிட்டே சண்டை ஆரம்பிக்குது. சானூரன் அட்டகாசமா சிரிச்சுக்கிட்டு,
நீங்க சிறுவர்கள் அப்படிங்கிறத உலகம் முதல்ல நம்புமா? 1000 யானை பலமுடைய யானையை கூட எளிதா கொண்டிருக்கீங்க. எத்தனை அரக்கர்களை கொண்டிருக்கீங்க. நீங்க பலசாலிகளே சிறந்தவங்க. என்னோடு சுதந்திரமா யுத்தம் பண்ணுங்க. முஷ்டிகனோடு பலராமன் மோதட்டும். இப்படி சொல்லி சிரிக்கிறான். சாணூரன் தொடைய தட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க முஷ்டிகனும் அதே மாதிரி முன்னால வந்து தொடைய தட்டுறான். கிருஷ்ணபரம் கழுத்துல கிடந்த வனமாலையை கழட்டி ஓரமா போட்டுட்டு இந்த களத்துல இறங்குறாங்க. 2 பேரும் மல்லர்களுடைய கையை பிடிக்க வஜ்ரம் போன்ற இந்த ஸ்பரிசத்தை அவங்க வந்து அந்த மல்லர்கள் இதுவரை கண்டதில்லை. அப்படி உறுதியா கிருஷ்ணபலராம் பிடிக்கிறாங்க. ஆயர் சிறுவர்கள் பணி ஆட்களால அரங்குக்கு வெளியவே அமர்த்தப்பட்டு இருந்தாங்க. இப்போ மற்போர் துவங்குது. காலோட கால், கையோட கை, தொடையோட தொடை, முழங்காலோட முழங்கால், மார்போட மார்பு, தலையோட தலை, இப்படி முட்டி மோதி சண்டை நடக்குது. கம்சன் எழுப்பி நின்று வாய் பார்க்கறான். கிருஷ்ணனுக்கு இந்த போர்ல வெற்றி கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்திரன் பக்கத்துல இருக்கிற சப்தரிசிகள் மண்டலத்துல இருந்து சப்தரிசிகள் ஆசீர்வாதம் பண்றாங்க. கோபச்சிறுவர்கள் இவன் அசுரந்தானா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசுறாங்க. அசுரனுடைய தம்பிகள் தான் அரக்கர்கள். அரக்கன்கிறவன் சுயமா கெட்டவன். ஆனா அசுரன் வந்து எல்லாருக்கும் ஆபத்தானவன். அப்ப அரக்கன்ட்டு அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் வராது. இந்த மல்ல பூமியில சண்டை ஆரம்பிக்குது. கிருஷ்ணனும் பலராமனும் ஜோடி ஜோடியாக இவங்களோட கைகோத்துக்கிட்டு ஒருத்தரை மற்றவங்க வந்து சுழற்றி தள்ளுறது, அமுக்கிறது, கட்டி தூக்குறது, தூக்கி எறிய பார்க்கறது, வீழ்த்த முயற்சிக்கிறது, முழங்காலால அழுத்துறது, காலை வாரி விடுறது, இப்படி பல தந்திரங்கள்லாம் அங்க நடக்கு சண்டையில. சாணூரனுக்கும் முஷ்டிகனுக்கும் இந்த சண்டையில இப்படிப்பட்ட ஏராளமான தந்திர முறைகள்லாம் தெரியும். அவங்களுக்கு அதுதான் முழு நேர வேலையே. அப்படி வாழ்ந்தவங்க. ஆனா அந்த தந்திரங்களை பூரா கிருஷ்ண பலராம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதுக்கேற்ற மாதிரி அதை வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே இது வந்து அதர்ம யுத்தம் தான். சிறுவர்களுக்கும் மலை போன்ற உருவம் கொண்ட அரக்கர்களுக்கும் சண்டை நடக்கு. இது அவசியமா? இது எத்தனை அதர்மம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஊர் மக்கள். மலருக்கும் வஜ்ரத்துக்கும் மோதலா, இப்படி துயரப்படுறாங்க. பார்வையாளர்கள்ல கசமுசான்னு இது மாதிரி பேச்சு வந்தது. ஆனா கம்ச பயத்தால அமைதியா இருக்கிறாங்க. கம்சனோ அசுரன், மல்லர்களோ அரக்கர்கள், சமபலமற்றவர்கள் இடையே சண்டை நடக்கிறது அரக்கத்தனம். இப்போ ஊரே கூடியிருந்து அதர்மம் நடக்கிற இந்த இடத்துல அமைதியா இருக்குது. இது நடக்கின்ற இது வந்து நடக்க போற பாபத்துல ஒவ்வொருத்தனையும் பங்காளி ஆக்கிறோம். கிருஷ்ணர் அந்த மல்லனை வந்து சுழன்று அடிக்கிற போது அவருடைய நெற்றியில வேர்த்தது. தாமர முகம் கொஞ்சம் சிகப்பு நிறமாகுது. பலராமனுக்கும் அதே போல ஆச்சுது. கண்கள் ரொம்ப செவந்திருந்தது. கோபியர்கள் என்ன சாதனை பண்ணாங்களோ, இந்த திரிபுவன சுந்தரனை தினமும் தரிசிச்சாங்களே அப்படின்னு சொல்லி குமரி பெண்கள் பேசிக்கிறாங்க. சில பெண்கள் கோபியர்களை பாராட்டி பேசுறாங்க. நாமும் கோபியரா இருந்திருந்தா பால் கறக்கிற போது, சாணம் அள்ளும் போது, சாணத்தால வீடை மெழுகும் போது, தயிர் கடையும் போது, ஊஞ்சலாடும் போது, குழந்தைய சமாதானம் பண்ணும்போது, தாலாட்டு பாடும்போது இந்த உத்தம சுலகனை பாடிக்கொண்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏங்குறாங்க. மதுராபுரி பெண்கள் பிருந்தாவன கிருஷ்ணலீலைகளை இப்படி யுத்த காலத்துல தியானிச்சபடி இருக்கிறாங்க. பிரஜபூமியின் செல்ல பிள்ளைகளா இருந்த இவங்க மதுரா பூமிக்கு வந்த முதல் நாளே இப்படித்தான் நடத்துறதா, இப்படி சில மூத்தவங்க துயரப்பட்டாங்க. நந்தருடைய முகமும் ரொம்ப வேதனையால வெளிரி போயிருக்கு. குழந்தைங்களுக்கு என்ன நடக்குமோன்னு அவர் பயந்து சில மாதிரி அசையாம இருக்கிறார். கிருஷ்ண பலராம் ரொம்ப நேரமா சண்டையிட்டுக்கிட்டே இருக்கிறது ஆயர்களுக்கு பொறுக்க முடியல. அவங்களுக்கும் களத்துல குதிக்கணும்னு ஆசை. அதுக்கு தயாராகிறாங்க. அப்போ கண்ணையா அவங்கள பார்த்து கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிற மாதிரி நயன பாஷையில பேசுறார். வஜ்ரம் ரொம்ப உறுதியானது. அதை விட கடுமையான தாதுக்களால நாங்க அமைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ண பலராம் கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால மல்லர்கள்ட்ட அங்கம் கொஞ்சம் கொஞ்சமா கிளிய ஆரம்பிக்குது.
கிருஷ்ணன் தன்னுடைய மார்பால சானூரனுடைய மார்பை அழுத்தும் போது அவனுடைய விலா எலும்புகள்லாம் சட சடன்னு நொறுங்குது. கர்லா கட்டையால நசுக்குன மாதிரி நொறுங்குது. அவன் பூமியில அப்படி சரிஞ்சு விட மேருதண்டம் மாதிரி தம்முடைய முழங்காலால கிருஷ்ணர் அவனை அப்படி கடைஞ்சி எடுத்துட்டார். இனி சானூரன் முஷ்டிகன் 2 பேருமே மூச்சு திணறினதுனால சண்டை போடும் விருப்பத்தை விட்டாங்க. உயிர் பழைச்சா போதும் அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு வருது. அப்போ அதோ அவன் என்ன மறுபடி தாக்க வர்றான் அப்படிங்கிற நினப்புல சானூரன் ஒரு குதிச்சு 2 கை முட்டிகளையும் கோர்த்தபடி முழு சக்தியோட கிருஷ்ணனுடைய ஸ்ரீவத்ச மார்பு மேல ஓங்கி ஒரு குத்துறான். அது கிருஷ்ணனுக்கு மலர் பந்து நெஞ்சில விழுந்த மாதிரி இருந்தது. அவனுடைய 2 கைகளையும் கிருஷ்ணர் இறுக்கமா பிடிச்சி குயவனுடைய சக்கரத்துல பானை எப்படி சுத்துமோ அது மாதிரி சுத்துறார். அதுல அவன் கண் இருண்டு போச்சு. ஒரு வண்ணான் துணியை எப்படி சுழட்டி கல் மேல ஓங்கி அடிக்கிறானோ அது மாதிரி அந்த மாமிச மலைய பகவான் பூமியில ஓங்கி அடிக்கிறார். அவனுடைய உடலால அந்த பகுதி பூரா அந்த உடல் தெரிச்சு சகதியா போயிருச்சு. பலராம் முஷ்டிகன் காது பக்கமா ஓங்கி அரைஞ்சதுல அப்போ ஏற்பட்ட சப்தம் ரங்கசாலையே நடுங்கிச்சு. கம்சனுடைய மகுடமணி தெரிச்சு பூமியில விழுது. வாயில இருந்து ரத்தம் கக்கி துடிதெடுத்து விழுந்தான் அந்த முஷ்டிகன். மல்லர்களுடைய பயிற்சியாளன் கூடன் அப்படிங்கிறவன் பற்களை கடிச்சுக்கிட்டே கிருஷ்ண பலராமன் நோக்கி பாஞ்சி வாரான். அவன் தலை மேல பலராம் இடது கையால ஒரு குத்து விட்டார். அது வேகாத மண் குடத்துல கர்லா கட்டையை கொண்டு அடிச்ச மாதிரி ஆச்சு. கூடவன் கூடவே சலன் அப்படிங்கிறவன் சண்டைக்கு வந்தான். அவனை கிருஷ்ணர் 100 முறை சுழற்சி எறிஞ்சார். சலனுடைய தம்பி தோசலன் அப்படிங்கிறவன் அவன் பாஞ்சி வர வந்த வேகத்திலே அவனை கீழே தள்ளி அவன் கால் மேல தன்னுடைய காலை வச்சு 2ஆ கிழிச்சு போட்டார் பகவான். இப்போ மீதி மல்லர்கள் அத்தனை பேரும் திரும்பி கூட பார்க்காம மதுரா விட்டே ஓடி போயிட்டாங்க. இப்படி மல்யுத்த காலத்துல மல்லர்களுடைய உடல்கள் துண்டு துண்டாக கிடக்குது. இன்னும் யாராவது மீதம் இருந்தா தாராளமா வரலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல எதிர்பார்ப்போட கிருஷ்ண பலராம் அங்க அந்த யுத்த காலத்துல ரொம்ப நலமாக நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்த காலம் இருந்த இடத்துல தான் இப்போ மதுராவில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த உலகம் ஒரு விளையாட்டு அரங்கம். இந்த யுத்தம் நடக்கிறத நாம் உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காமமும் குரோதமும் சானூரனுக்கும் முஷ்டிகனுக்கும் ஒப்பிடப்படுது. உலகமாகிய விளையாட்டு அரங்கில் இந்த காம குரோதம்ங்கிற மல்லர்களோட ஒவ்வொருத்தரும் போராட வேண்டியதாக இருக்கு. இதயத்துல பரமாத்மா இருந்தா கூட நம்முடைய சுதந்திரத்தை நாம காம குரோதத்துல அதிகமா காட்டுறதுனால சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதுகளை கொல்றதுக்கு எச்சரிக்கை இருந்தாதான் முடியும். இல்லாட்டி அது வீழ்த்திரும். மனுஷனுடைய பிறப்பே மனித உடல்ல ஒருத்தன் பிறந்திருக்கிறானாலே காம குரோதாதிகளை வெல்றதுக்காக அந்த உடல் தரப்பட்டது. குஸ்தி சண்டை நடக்கிற போது நந்த பாபா பயந்தாரு, நடுங்கினாரு. என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்தாரு. அவர் மகாதேவன்ட்ட சிவபெருமான்கிட்ட என் பிள்ளைகளை நீங்க காப்பாத்துங்க, நான் காலையில 11 மணி வாக்கில் லட்டு உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன் அப்படின்னு வேண்டுறார். அதுக்கப்புறம் குஸ்தி சண்டை முத்தும் போது அனுமனை நினைவுக்கு கொண்டு வந்தார். அனுமன்ட்டையும் என் பிள்ளைங்களை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டார். அப்பா தன் அப்பாவை ஓரக்கனால பார்த்த கிருஷ்ணன் அவர் பயந்து பிரார்த்திக்கிறத கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா அந்த 2 பேரையும் காலி பண்ணணும், இல்லாட்டி அப்பா பயந்துருவார்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் காலி பண்றாங்க. இப்படியாக அந்த மல்யுத்த போர் முடிவுக்கு வருது. ரங்கபூமிக்கு, அதாவது அந்த யுத்த சாலைக்கு, அந்த யுத்த மேடைக்கு பகவான் கிருஷ்ணர் வர்ற போது மல்லர்களுக்கெல்லாம் அவர் வஜ்ரம் மாதிரியும், சாமானிய மக்களுக்கு புருஷ ரத்னமாகவும், பெண்களுக்கு காமதேவனே உருவெடுத்து வந்தது போலவும், ஆயர்களுக்கு உறவுக்காரர் மாதிரியும், மன்னர்களுக்கு மன்னாதி மன்னன் ஆட்டமும், முதியவங்களுக்கெல்லாம் குழந்தை போலையும், கம்சனுக்கு யமன் மாதிரியும்,
அஞ்ஞானிகளுக்கு விராட புருஷன் போலையும், யோகிகளுக்கு பரமாத்மா மாதிரியும், யாதவர்களுக்கு தங்கள் நாயகன் போலவும் பகவான் காட்சி தர்றார். கிருஷ்ணனை பார்த்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க பாவனைக்கு ஏற்ப ரௌத்ர, அத்புத, சிருங்கார, ஹாஷ்ய, வீர, வாத்சல்ய, பயானக, விபத்ச, விபத்சன அருவருப்பு, சாந்த மற்றும் பிரேம, இப்படி பக்தி ரசத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. யாருக்கு எப்படிப்பட்ட பாவனை இருந்ததோ அந்தந்த பாவனைக்கு தக்க அதற்கேற்ற உருவத்துல பகவான் தென்பட்டார். இப்படி பாகவதத்துல 10 ஸ்கந்தத்துல 43:17 சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா.